இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 121 அதிகாரம் 2வது வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் எனக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எப்பொழுது நமக்கு ஒத்தாசை வரும்னா, அதுக்கு முந்தின வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை நோக்கி, பர்வதங்களை நோக்கி, உன்னதத்தை நோக்கி நம் கண்களை ஏறெடுத்து நம் ஜப விண்ணப்பங்களை வைக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒத்தாசையை அனுப்புவார். ஏசாயா 41 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அப்போ இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூடவும் இடைப்படுகிறார். நாம் சில காரியங்களுக்காக நம்ம கலங்கி தவிக்கலாம், பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவர் சொல்கிறார், நான் உன் வலது கரத்தை பிடிச்சிருக்கேன், அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னே இன்றைக்கி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஏன்னா நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். நம்முடைய சகாயம் கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது இல்லையா? சங்கீதம் 124:8 இப்படியாக சொல்லுது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கு. கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசித்து நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அதே போல் எபிரேயர் 13:6 சொல்லுது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு, அப்போ அவர் நாமத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்கிற தைரியத்தை கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமேன்னே வேதவசனம் சொல்லுது. அப்போ நமக்கு விரோதமாய் மனுஷர்கள் என்ன செய்தாலும் அது வாய்க்காதே போகும்படியாக கர்த்தர் செய்வார் இல்லையா? நமக்கு விரோதமாய் உருவேற்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஏசாயா 40:28-29 பார்க்குறீங்கன்னா, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன், அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. ஏன்னா அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் இல்லையா? அவர் உன்னதர், அவர் உயர்ந்தவர், அவர் பரிசுத்தர். அப்படி பராக்கிரமசாலியாக இருக்கிற நம் தேவன், அவர் சோர்ந்து போகிறதும் கிடையாது, அவர் இலைப்படைவதும் கிடையாது. அவர் அநாதி தேவனாக இருக்கிறார். இதை நீ அறியாயோ, இதை கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. கர்த்தருடைய புத்தியை ஒருவனாலும் ஆராய்ந்து பார்க்க முடியாது இல்லையா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு பலன் குன்றி போய் தேவனிடத்தில் கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு செய்யக்கூடிய பலன் இல்லாமல், எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய பொருளாதார பலன் இல்லாமல் தவிக்கிறீங்களா? இல்லை ஒத்தாசை இல்லாத நிலையில் இருக்கிறீங்களா? மனுஷர்களுடைய ஒத்தாசை இல்லாமல் இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், நான் உங்களுக்கு பலன் கொடுக்குறேன், சத்துவம் இல்லாதவனுக்கு நான் சத்துவத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறார். சங்கீதம் 146:5-6 இதுதான் சொல்லுது, யாக்கோபின் தேவனே தன் துணையாக கொண்டு இருக்கிற தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் பேரிலே உங்கள் நம்பிக்கையை வைங்க, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது கர்த்தர் அவர்களை விடுவிப்பார் இல்லையா? கர்த்தரை நம்பும்போது அவர் ஒரு பொழுதும் நம்மை கைவிட மாட்டார். அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவையும் அவர் படைத்து என்றென்றைக்கும் அவர் உண்மையை காக்கிற தேவனாக இருக்கிறார். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மையுள்ள தேவன். அவர் கிருபையும் சத்தியமும் உண்மையும் தலைமுறை தோறும் காக்கிற தேவனாக இருக்கார். நமக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார்னா கர்த்தர் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அது வரைக்கும் நம்ம சோர்ந்து போகும்போது நமக்கு பலனை கொடுத்து, சத்துவம் இல்லாத போது நமக்கு சத்துவத்தை கொடுத்து நம்மை ஆட்சி தேற்றுகிறவர். சங்கீதம் 46:1 சொல்லுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை. ஆபத்து காலம் வருதுன்னா நமக்கு தேவன் நமக்கு துணை நிற்பார். நாம் அதை விசுவாசிக்கணும். எரேமியா 20:11 கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். இன்றைக்கி நமக்கு விரோதமாய் அநேகர் குழிகளை வெட்டி நம்ம எப்போ தள்ளலாம் என்று காத்து கொண்டு இருக்கலாம் இல்லையா? ஏன்னா மனுஷங்க இந்த காலத்தில் எப்படி ஒவ்வொருத்தர் மேலே பொறாமை எண்ணம் கொண்டு இருக்கவங்களா இருக்காங்க இல்லையா? நம்ம இடர பண்ணணும்னு நினைக்கிற அவங்களுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண மாட்டேன்னு சொல்கிறார். அவர்கள் வெட்கப்படுவார்கள், அவர்கள் மறக்கப்படாத ஒரு இலட்சியை அவர்கள் அடைவார்கள்னே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறத பார்க்குறோம். சங்கீதம் 115:15 சொல்லுது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் ஒருவரை ஆசீர்வதித்திருக்கிறார்னா
அப்போ அவர்களை ஒருவராலும் சபிக்கவோ ஒருவராலும் எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் மேலே மேற்கொள்ள கர்த்தர் விடமாட்டார். அவர் ஆசீர்வாதத்தின் கரம் நம் சிரசின் மேலே இருக்குன்னா நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. நம்மை வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்கப்படாத லட்சியம் அடைவார்கள்னே இன்னைக்கு வாக்கு பண்ணுறாரு. ஓசியா 13:9 சொல்லுது, இஸ்ரவேலே நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்ட, ஆனாலும் என்னிடத்துல உனக்கு சகாயம் உண்டு. என்னதான் கர்த்தருடைய பிள்ளைகள் அக்கிரமத்தை செஞ்சாலும் தேவன் அவங்கள மன்னிக்கிற தேவன் அவர் இல்லையா. மன்னிக்க அவர் தயப்பெருத்து இருக்கிறதுனால அவர் மன்னிக்கிறாரு. அதனால என்னிடத்துல உனக்கு சகாயம் உண்டுன்னு இன்னைக்கு நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுறார். அதனால இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அந்த பர்வதத்துக்கு நேராக நம் கண்களை ஏறெடுத்து நம் விண்ணப்பம் வைக்கும் போதும் அவர் நம் வழக்கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய நாமத்திலே நமக்கு சகாயம் வரும். அவர் நமக்கு சகாயராக இருக்கிறதுனால மனுஷன் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. நாம் சோர்ந்து போகும்போதெல்லாம் நமக்கு பலன் கொடுத்து சத்துவத்தை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறதுனால, நம்மை உண்டாக்கினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் பராக்கிரமசாலி. அன்னைக்கு கிதியோனுக்கு என்ன சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னார். அதை போல் இன்றைக்கி நம்மோடும் கர்த்தர் இருக்கிறார். அதனால் நம்ம கலங்கி தவிக்க தேவையில்லை. கர்த்தருடைய நாமத்திலே நாம் எப்பொழுதும் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கும்போது சத்துரு நம்மை மேற்கொள்ள ஒட்டார். ஆமென்.